ரம்ஜானை ஒட்டி தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் உள்ள கால்நடை சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இப்போ பாவூர் சத்திரத்தினுடைய இந்த சந்தை சிறப்பு பெற்றது, எந்த அளவிற்கு வியாபாரம் நடைபெற்று வருது? காயத்ரி, அதாவது ரம்ஜான் பண்டிகை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் மாட்டுச் சந்தையில் மற்றும் மாட்டுச் சந்தையில் வியாபாரம் களைகட்டி காணப்பட்டுள்ளது. இந்த சந்தைக்கு ஆடு மற்றும் மாட்டு வியாபாரிகள் குறைந்தபட்சம், அதாவது ஒரு ஆடு விலை 1000 ரூபாய் முதல் 30,000 வரை, குறிப்பாக செம்பரி ஆடுகளை அதிக அளவில் வாங்கி சென்றனர். இதே போல மயிலை, காங்கேயம், நாட்டு மாடு என பல்வேறு நகரங்களில் திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், மதுரை, தேனி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து மாடுகள் வியாபாரிகள் விற்பனைக்காக இங்கே கொண்டு வந்த நிலையில் ஒரு மாட்டின் விலை 30,000 முதல் சுமார் 75,000 வரையானது விற்பனையானது. மேலும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து வியாபாரிகள் மாடுகளை வாங்குவதற்கு மொத்தமாக இங்கே குவிந்ததால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக தற்போது விற்பனை களைகட்டியுள்ளதால் வியாபாரிகளும் அதே போல இஸ்லாமிய மக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காயத்ரி, நன்றி செந்தில், விவரங்களை வழங்கியமைக்காக.